ஒரே பேட்டர்லேருந்து 6 கேக்ஸ் அதுவும் 20 நிமிஷத்துல. கேக் ஜெல்லே இல்லாம இவ்ளோ ஃப்ளஃபியா வரும்னு நம்பவே மாட்டீங்க. ஆனா, ஒரு சீக்ரெட் ட்ரிக் தான் டிஃபரன்ஸே. இந்த ட்ரிக் மிஸ் பண்ணா கேக் ஃப்ளாட் ஆயிடும். சரி, அது என்ன ட்ரிக்ன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து மைதா மாவு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து 150 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுலயே வந்து நான் பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோட மில்க் பவுடர் பால் பவுட்ரு வந்து நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது 3த்தையும் போட்டு இதை வந்து நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பவுடர் சுகர் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதே 150 கிராம் அளவு எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் 4 பெரிய முட்டையை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளைக்கரு தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். அதுக்கு நான் ஃபில்டர் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ முட்டையை அதில் ஊற்றும் போதும் உங்களுக்கு அந்த வெள்ளைக்கரு தனியாக இந்த பாத்திரத்தில் விழும். ஒரு டைம் அது கீழே விழவே விழாது. அந்த டைமில் வந்து நீங்கள் அந்த ஸ்பூனை வச்சு தட்டி விட்டிங்கன்னா விழும். ஆனால் வந்து இந்த மஞ்சக்கரு கொஞ்சம் கூட இல்லாமல் பார்த்து உடச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக நல்லா ஹைட்டாக வரும் உங்களுக்கு. இதே மாதிரி நான் வந்து 4 முட்டையும் நான் உடச்சி எடுத்துக்கிறேன். இன்னொரு பவுலில் இந்த மாதிரி நான் இந்த 4 வெள்ளைக்கருவையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் இந்த வெள்ளைக்கருவை மட்டும் 1 ஸ்பீடில் பீட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம எதுவுமே சக்கரைலாம் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நுர பொங்கி வரணும் கொஞ்சம் நேரம். ஒரு 1 மினிட்க்கு பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணணும். இந்த டைமில் வந்து நான் எசன்ஸ் போட்டதை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த டைமில் நீங்கள் வந்து 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் 1/4 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் ஸ்வீட் ஆரஞ்ச் எசன்ஸ் இதை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பவுடர் சுகரை போட்டு ஒரு 4-5 வாட்டி எப்படியும் ஒரு 6-7 வாட்டி எப்படியும் போட்டிருப்பேன். அந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணணும். 1 ஸ்பீட்லேயே தான் பண்ணணும். நீங்கள் பண்ண அது வந்து நல்லா ஃப்ளஃபியாக மேலே வரும். நம்ம விப்பிங் க்ரீம் பீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வரும் உங்களுக்கு. அப்போ தான் அதனால தான் வந்து அந்த கேக் ஸ்பாஞ்சாகவே இருக்குது. இதை வந்து நீங்கள் சரியாக பண்ணாமல் நீங்கள் மாவை போட்டு கலந்துட்டிங்கன்னா அதனால தான் நிறைய பேருக்கு டீ கேக்கை சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணமே இதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் பேக்லாம் பண்ணிவிட்டு இதை நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கவும் முடியாது. அப்படி நீங்கள் கொடுத்தாலும் நெக்ஸ்ட் டைம் நம்மக்கிட்ட அவங்க வாங்கவே மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக டீ கேக் மட்டும் நல்லா சூப்பராக பண்ணணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கில் பண்ணலைன்னா கூட உங்களுக்கு வந்து அது வந்து நம்ம சுகர் சிரப் ஊற்றுவோம், க்ரீம்லாம் வைப்போம், கொஞ்சம் மேட்ச் ஆகிடும். ஆனால் இதில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இது அப்படியே நம்ம சாப்பிட்றதுனால இது நல்லா பண்ணால் தான் கஸ்டமரும் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் வரும். ஸோ இப்போ நான் அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது மஞ்சள் கரு தனியாக இருந்தது இல்லையா, அதை ஒரு டைம் வந்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட 2த்தையும் கலந்துக்கணும். இது ரொம்ப நேரம் இதையும் பீட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பதம் வந்து கடைசி வரைக்கும் நம்ம மாவு போட்டு முடிக்கிற வரைக்கும் இந்த பதம் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்கள் கேக் சூப்பர், நீங்கள் அதிலேயே கண்டுபிடிச்சிடலாம். இதை சும்மா கலந்து மட்டும்தான் விடணும். ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. இந்த வெள்ளைக்கருவும் மஞ்சள் கருவும் கலந்துக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்தது ஆயில் வந்து போட்டுக்க போகிறோம். ஆயில் இதுக்கு வந்து 60 ml ஊற்றணும். இந்த 1/4 கப்பு கரெக்டாக இருக்கும். அது இல்லாதவங்க 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1/4 கப்பு வந்துடும். சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் 1/4 கப்பு எண்ணெய் இதில் ஊற்றிக்கிறேன். ஆயில் போட்டுட்டு அதையும் அதே மாதிரி தான் அந்த ஆயில் வந்து அந்த மாவோட கலக்கணும். அதுக்காக ஒரே ஒரு 2 சுற்றுனா போதும் பீட்டரில். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மாவையும் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அந்த பீட்டர்லேயே கலந்துக்க போகிறோம். நம்ம இப்போ எலக்ட்ரிக் இதை யூஸ் பண்ண தேவையில்ல, விஸ்க் எடுத்து பண்ணிக்கலாம். நான் அந்த பீட்டர்லேயே நான் கலந்துக்கிறேன். பால் வந்து இதுக்கு வந்து 1/4 கப்பு தேவைப்படும். ஒரு சில டைம் 1/4 கப்போட கொஞ்சம் கம்மியாகவே தேவைப்படும். அதாவது ஒரு 3 டீஸ்பூன் இருந்தால் கூட போதும். அதாவது நம்மளோட பேட்டரோட பதத்தை பொறுத்து உங்களுக்கு அந்த பால் வந்து தேவையான அளவு வந்து மாறும். அதனால் நீங்கள் எப்படி அந்த பேட்டரை வந்து
கலந்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பால் வந்து மொத்தமாக நீங்கள் ஊற்றாமல் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மாவு கொஞ்சம் பால் அப்படி ஊற்றி நான் வந்து இந்த பீட்டர்லேயே இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாலும் மாவும் போட்டு நல்லா அடியில் நல்லா வந்து கலந்துக்கோங்க. ஸ்லோவாக தான் கலக்கணும். அப்போ தான் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த பதம் வந்து அப்படியே தான் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். நீங்கள் போட்டு ஹார்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு வந்து பால் வந்து பத்தலை. இன்னும் எனக்கு நான் ஒரு 3/4 கப்பு தான் எடுத்திருந்தேன். 1/4 கப்லேயே கொஞ்சம் 3/4 தான் எடுத்திருந்தேன். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் பால் எடுத்துக்கிறேன். இப்போ நான் கடைசியில் ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நான் வந்து மாவை கலந்துக்கிறேன். இப்போது பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த மாதிரி டைரக்ட் பேக் அண்ட் சர்வ் கப் எடுத்துக்கிறேன். இதோட அளவு வந்து 80 கிராம் இதில் பேக் பண்ணலாம். இப்போ நான் வந்து 6 ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். பிஸ்தா, ரோஸ் மில்க், பாதாம் மில்க், காஃபி வந்து லெமன், அப்புறம் வந்து சாக்லேட்டு, இந்த மாதிரி 6 ஃப்ளேவர் எடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் இந்த மாதிரி 6 பவுல் நான் எடுத்துக்கிறேன். 6 பவுலில் வந்து 80 கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். நான் ஏன் 80 கிராம் எடுத்திருக்கேன்னா என்கிட்ட அந்த கப்பு இருந்துச்சு. 80 கிராம் கப் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 100 கிராம் கப்பில் எடுத்துக்கலாம். ஸோ 100 கிராம் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் 1/4 கிலோ எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் 100 கிராமுக்கு சேல்ஸ் பண்ணலாம். ப்ளஸ் இந்த கப்போட ரேட்டும் சேர்த்துக்கணும். எனக்கு வந்து இது 6 ரூபான்னு கிடச்சிது. ஸோ அதை நம்ம சேர்த்து நம்ம சேல்ஸ் பண்ணணும். சரி, ஓகே. நான் இப்போ 80 கிராம் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து நான் இதில் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றுங்க. அதுக்கப்புறம் பத்தலைன்னா ஒரு 2 ட்ராப் அப்படியே கலந்துக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 2-3 வாட்டி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் அது பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேக் அண்ட் சர்வ் கப்பில் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம அடுத்த ஃப்ளேவரும் எடுத்து பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுத்தது வந்து பிஸ்தா எசன்ஸ் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 80 கிராம் ஒரு பவுலில் போட்டுட்டு பிஸ்தா எசன்ஸ் வந்து இது மாதிரி நம்ம டைகர் பிராண்டு இல்லைன்னா ஹரிமா பிராண்டில் இருக்கும். அது ஃப்ளேவர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு கலரும் சேர்த்தே வரும். ஸோ அதில் ஒரு 5 ட்ராப்ஸ் கிட்ட நான் போட்டேன். அதை கலந்துட்டு அதே மாதிரி நம்ம இந்த கப்பில் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நான் வந்து பாதாம் எசன்ஸ் எடுத்துக்கிறேன். இதுவும் அப்படி தான் உங்களுக்கு அந்த கம்பெனிலே இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது வந்து நான் சாக்லேட் எசன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதில் வந்து கொக்கோ பவுடரும் நம்ம சேர்க்கணும். இதுக்கு நான் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் பவுட்ரு மட்டும் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஹார்டாக, ஏன்னா நான் எடுத்துருக்கிற அளவு 80 கிராம்ன்றதுனால. இப்போ அடுத்தது வந்து நான் லெமன் எசன்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ லாஸ்ட் ஃப்ளேவர் வந்து நான் காஃபி எசன்ஸ் எடுத்துக்கிறேன். காஃபி பவுடர் தான் போட போகிறேன், எசன்ஸ் இல்லை. இந்த காஃபி பவுடர் வந்து நீங்கள் கொஞ்சமாக பாலில் கலந்து வச்சுக்கிட்டு தான் நம்ம கலக்கணும். ஆனால் நான் வந்து டைரெக்டாக அப்படியே கலக்கிறேன். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் நம்ம நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அப்படி தான் பண்ணணும். இப்போ வந்து ஓடிஜி வந்து 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரேயில் வச்சுக்கணும். அல்லது இந்த பேக்கிங் டின் இருக்குங்க இல்லையா, அதில் கூட வச்சு நீங்கள் ஓடிஜியில் வச்சுக்கலாம். கரெக்டாக வந்து 30 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. 30 மினிட்ஸில் உங்களுக்கு நல்லா பேக் ஆகிடும். பேக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கலர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் கேக் கிடச்சிருக்கு. இதை நீங்கள் 1/4 கிலோவுக்கு என்னக்கு சேல்ஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து 100 கிராமுக்கு கால்குலேட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த பாக்ஸோட, அதாவது இந்த கப்போட ரேட் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு தான் நீங்கள் சேல்ஸ் பண்ணணும். இப்போ 4 கப்ஸ் வாங்கினாங்கன்னா கூட ஒரு கப் வந்து அது 6 ரூபா. ஸோ 6 4s are 24 ருபீஸ் நீங்கள் சேர்த்துக்கணும் அதில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி இதை நீங்கள் சேல்ஸ் பண்ணணும். நான் வந்து 1/4 கிலோ வந்து 90 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு 100 கிராம்னால் 100 கிராமுக்கு எவ்வளோ வருதோ அதை விட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 8 ருபீஸ் அப்படியே எக்ஸ்ட்ரா வைக்கணும். 6 ருபீஸ்க்கும் ப்ளஸ் 2 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஸோ அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.